விடாம செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கு பிறகுதான் அவங்க கொண்டு போய் ஆஃப் பண்ணுவாங்க. அப்படி அவங்களுக்கு இந்த நம்ம என்ன செய்யணும், இங்கதான் இருக்கணும். மத்தியானம் லுகர் கொண்டு என்ன செஞ்சிடணும், நம்ம அரபாடு மைதானத்துக்கு வந்துடணும். அரபா 9 அன்னைக்கு நம்ம என்ன செய்யணும், ஆஜிகளுக்கு நோன்பு கிடையாது. ஆஜிகளுக்கு அரபாவுடைய நோன்பு இல்லை. ஆஜிகளுக்கு பெருநாள் தொழுகை இல்லை. அஜி பெருநாளுடைய தொழுகை ஆஜிகளுக்கு இல்லை. நமக்கு உண்டு, ஊரில் நம்ம எல்லாருக்கும் உண்டு. அரபா மைதானத்துக்கு வந்து விட்டவர்களுக்கு, அஜிக்காக வந்து விட்டவர்களுக்கு அஜி பெருநாளும் கிடையாது. அஜுடைய அந்த நோம்பும் அரபாவுடைய நோம்பும் அவர்களுக்கு கிடையாது. அரபாவுடைய நோம்பு தான் அவங்களுக்கு பெருநாள். அரபாவுடைய அந்த தினத்துல அந்த பள்ளியிலதான் 2 தொலை வைப்பாங்க. லுகரை பிற்படுத்தியும் அசரை பிற்படுத்தியும் தொலை நடத்துவாங்க. அசரை பிற்படுத்துவாங்க, லுகரை பிற்படுத்துவாங்க, அசரை முற்படுத்துவாங்க. வச்சு இங்க தொழுகை நடக்கும். எத்தனை ரக்காத்து? லுகருடைய தொழுகை 2 ரக்காத்து, அசருடைய தொழுகை 2 ரக்காத்து. இங்க தொழுதுட்டு ஆஜிகள் எதுவரை இருப்பாங்கன்னு சொன்னா, சூரியன் மறையும் வரை இந்த இடத்துல இருப்பாங்க. சூரியன் மறையும் வரை இந்த இடத்துல இருப்பாங்க. அதுக்கு பிறகு என்ன சொல்றாங்க, சூரியன் மறைந்த பிறகு இங்க இருந்து கிளம்பி முத்தலிஃபா போவாங்க. அப்ப என்ன செய்யணும், உங்களுக்கு வேற எந்த வேலையும் கிடையாது, துவா மட்டும்தான். என்ன வேலை, பொழுது முடித்து விட்டால் பொழுது முடித்த இடத்துல இருந்து என்ன செய்யணும், நீங்க துவாவில தான் இருக்கணும். அரபாவில செய்யக்கூடிய அந்த துவா அல்லாஹ் அங்கீகரித்து விடுகிறான். அது அரபா நாள்ல மட்டுமல்ல, எந்த நாள்ல வந்து இங்க துவா செஞ்சாலும் என்ன செய்வான், அல்லாஹ் அந்த துவாவை அங்கீகரிக்கிறான். அந்த துவாவை என்ன செய்வான், அங்கீகரிக்கிறான் அந்த இடத்துல. அதனால என்ன செய்யணும் கேட்டாக்கா, நம்ம அதிகமா பேசிக்கிட்டு இருக்கிறத விட அதிகமா என்ன செய்யணும், துவா செய்யணும். அதிகமா துவா செய்யணும். இப்படி வரலாறு சொன்னா, தன்னுடைய பெருமானுடைய இறுதி யாத்திரையில பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, பக்கத்துல சொன்னாங்கல்ல, இந்த மார்க்கத்தை முழுமையா உங்களுக்கு நிறைவேற்றி விட்டீங்கன்னு கேட்கிறாங்க. அப்போ எல்லா சஹாபாக்களும் மாம் யா ரசூலல்லாஹ், இந்த மார்க்கத்தை முழுமையாக எங்களுக்கு நீங்க நிறைவேற்றி விட்டீர்கள் என்று சொல்றாங்க. அப்போ அவங்க சுத்திக்கிறவங்க மட்டும்தான் என்ன செய்யறாங்க, தேம்பி 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 அழுகிறாங்க. சஹாபாக்கள் கேட்கிறாங்க, யாரும் சொல்லுங்க, ஏன் நீங்க 2 kilo தெரியுதுலாம் ஆதங்கப்படுகிறார்கள். அப்பொழுது பெருமானார் சொன்னாங்க, அரபாவுடைய மைதானத்துல உங்க இடத்துல நான் 2 இந்த இடத்துல 2 விஷயத்தை விட்டு செல்கிறேன். அந்த 2 விஷயத்தை நீங்கள் பின்பற்ற உங்களுக்கு மத்தியில 2 நான் வச்சுட்டு போறேன். அந்த 2ஐயும் நீங்க பற்றி Jalan ke mobil. Tekan dulu. Dek, bisa mana jalan ke mobil? Kanan belok kanan. Kitawa. யாரெல்லாம் குர்ஆன் என்ன சொல்லுகிறது, குர்ஆன் படி தன்னுடைய வாழ்க்கையை அமைத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எம்முறையில் வாழ நமக்கு கற்றுத் தந்தார்களோ அந்த முறையில் என்னுடைய வாழ்க்கையை கற்றுக்கொண்டு விட்டோம் என்று சொன்னால், அந்த முறையில் அல்ஹம்துலில்லாஹ் பெருமானார் கரம் பிடித்து நம்ம என்ன போலாம், மறுமையில சொர்க்கத்துக்கு போகலாம். ஆனா இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம், பெருமானார் சொன்னதை விட்டுட்டோம், குர்ஆன் சொன்னதை விட்டுட்டோம். என்ன ரோட்ல போறவன் நடிகை யாரு என்ன சொல்றாங்களோ அது எல்லாமே மாற்றணும் நிறைவேற்றோம். இன்னைக்கு பாக்குறோம் என்ன, நிறைய நடிகர்கள் பின்னால நம்முடைய இஸ்லாமிய பெண்கள் பேரத்தையும் நடிகர்கள் பின்னால இஸ்லாமிய இளைஞர்கள் நம்முடைய வழிகாட்டி, நம்முடைய குரு, நம்முடைய தலைவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிவகுத்து நமக்கு என்ன செய்யறது, சோதனைகளை உலகத்தில்
சோதனையை தருவதற்கு காரணம் உண்மைதான். நம்முடைய வாழ்க்கையை இஸ்லாமில் இருப்பதை அமைத்துக் கொள்ளாதனால பெருமானார் எந்த மகிழ்ச்சி இன்னைக்கு நம்ம முஸ்லீமாக இருக்கிறோம். நம்ம முஸ்லீமாக இருக்கிறதுக்கு அவர்கள் எவ்வளவு தியாகம் செய்தார்கள். இன்னைக்கு நம்ம சும்மா ஒரு 10 நாள் 15 நாள் நம்ம தியாகம் செய்யணும். ஆனா அன்னைக்கு சகாபாக்கள் என்ன செய்வாங்க? அவங்களுடைய சொந்த வீடு, நிலம், தாய் குட்டைகள் Katanya bisa ada tukang bawanya. போனதுனாலதான் இன்னைக்கு என்ன செய்வோம்? நம்ம இந்தியாவுக்கு வந்து பெருமாள் சொன்னாங்க, இந்த இறுதி யாத்திரையில நம்மளுடைய வாகனம் எந்த திசையில் இருக்கிறதோ அந்த திசையை நோக்கி மார்க்கெட்டில் எட்டு வைன்னு சொன்னாங்க. அன்னைக்கு அந்த யாருடைய வாகனம் எந்த திசையில் இருந்துச்சோ அவங்க எல்லாத்தையும் விட்டு விட்டு சொத்து பத்து மனைவி எல்லாத்தையும் விட்டு இருந்தாங்க. அவங்க வந்து அந்த வாகனம் எந்த திசையில் இருக்கும், அந்த ஒட்டகம் எந்த திசையில் இருந்தது அந்த திசையில் அப்படிதான் நம்ம இந்தியாவுக்கு வந்தாங்க. சொல்லிட்டு இருந்துக்கிறாங்க. என்ன நம்ம நிறைய இடத்துல குறியீடுகள் இருக்கிறாங்க. அதே மாதிரி நம்ம இதுல கோகுலத்துல ஒரு சாதி அடைஞ்சிருக்கிறாங்க. அது மாதிரி நிறைய இடத்துல இருக்கிறாங்க. அவங்க வந்து மறுபடி வாழ்ந்ததை வைத்து அங்க உள்ள மக்கள் இஸ்லாமிய இஸ்லாமா இருக்கிறோம். இது நாமும் இஸ்லாமா வரக்கூடிய சமுதாயத்தில் உள்ளவர்களையும் நம்முடைய வாழ்க்கையை சீரமைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் தாலா நம்ம எதிர்ப்படி பேசணுமோ எதை பேசணுமோ அதே எனக்கு மக்களுக்கும் அல்ல கல்வி செய்வானாக. தெரிஞ்சுங்களா? மேல ஒரு கல் மாதிரி இருக்கா, அதுதான் இந்த புகை. இது அஸ்ஸலாமு அலைக்கும். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய ஒரு மாபெரும் கிருபையை கொண்டு நம்ம எங்க வந்திருக்கிறோம் சொன்னா தவர் குகை. தவறு என்றால் பதுங்க இடம். தவறு என்ன? பதுங்கியிருந்த இடம். எப்படின்னா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வந்து வஹி வந்த பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஹி வந்த பிறகு நிறைய எதிர்ப்புகள் அதிகமாயிடுச்சு. சுருக்கமான வரலாறு சொல்றேன், இன்ஷா அல்லாஹ் பயான் நாங்க வந்து தெளிவா சொல்றேன். அப்போ வஹி வந்த பிறகு அவங்களுக்கு அதிகமான இன்னல்கள், மக்கள் வந்து அவங்களை ரொம்ப கொடுமைப்படுத்த ஆரம்பிச்சுட்டாங்க. தாயிப்புக்கு போனாங்க. அதுக்கு பிறகு ஒவ்வொரு சின்ன சின்ன இடங்களுக்கு போயிட்டு வந்தாங்க. அப்பதான் அல்லாஹ் ஹிஜ்ரத் சொன்னாங்க. நம்ம ஹிஜ்ரி ஆண்டு கொண்டாடுறோம்ல, ஹிஜ்ரி அப்படியே இஸ்லாமிய வருடத்திற்கு பேரு ஹிஜ்ரி. அந்த ஹிஜ்ரி எதை வச்சு வந்துச்சுன்னு சொன்னாங்க, அவங்க இங்க வந்து தங்கி கிளம்பினாங்கல்ல, அதை வச்சுதான் ஹிஜ்ரி வந்துச்சு. அப்போ அல்லாஹ் என்ன சொல்றான், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கே கட்டளையிடுறான், நபியே நீங்கள் உங்களுடைய மக்காவை விட்டு நீங்கள் மதீனாவை நோக்கி சென்று விடுங்கள் சொல்றோம். மக்காவை விட்டு மதீனாவை நோக்கி நீங்கள் செல்லுங்கன்னு சொல்ற உடனே பெருமானார் சொல்ல என்ன செய்யறாங்க, அவங்களுக்கு அந்த அமானிதமான பொருள்கள் நிறைய இருந்துச்சு. அமானிதமான பொருட்கள் நிறைய இருந்துச்சு. அப்ப அதை ஒப்படைக்கணும். ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொலை பண்ணுவதற்கு ஒரு கூட்டம் சுத்தி கொண்டு இருக்குது. அவங்களை வந்து இன்று கொலை பண்ணிடுவாங்கன்னு சொல்லி முடிவு பண்ணிருக்கிறாங்க. அப்போ அல்லாஹ் என்ன செய்யறான், இந்த நீங்க கிளம்புன்னு சொல்லிட்டு உங்களுக்கு இதுல பாதுகாப்பை கொடுக்கறான். அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்யறாங்க, தன்னுடைய மருமகனார் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இடத்துல சில விஷயங்கள் சொல்றாங்க. இன்னொருடைய பொருள் உங்ககிட்ட இருக்குது, இது எல்லாம் நீங்க சொல்லி கொடுத்துட்டு நீங்க என்ன செய்றீங்க, என்ன வந்து சந்தேகன்னு சொல்றாங்க. அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு படுத்த இடத்துலதான் என்ன அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை படுக்க வைத்திருக்கு. அவங்க வெளியில வராங்க. வெளியில வந்தோன்னா காவலர்கள் சுத்தி நிக்கிறாங்க. அப்ப அல்லாஹ் என்ன சொல்றாப்புல, நீங்கள் கொஞ்சம் மண்ணை எடுத்து தூவி விடுங்கன்னு சொல்றாங்க. அப்ப தூவி விட்ட பிறகு வீட்டுல தெரியல, அவங்க வந்துடுறாங்க. வந்துட்டு அவுக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை வீட்டுக்கு வந்துடுறாங்க. அப்ப அவுக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவருடைய வீட்டு கதவு திறந்திருக்குது. இப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கறாங்க, அவருக்கு ஏன் உங்க இல்ல விட்டு எல்லாத்துடைய கருவி திறந்திருக்குது. அப்ப பெருமானார் உமர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நபியே நீங்க சொல்லியிருந்தீங்க நம்ம இந்த இடத்தை விட்டு புறப்படுவதற்கான நாள் நெருங்கி கொண்டு இருக்குது, எந்த நேரத்திலும் உங்க வந்து அழைப்பேன்னு சொல்லியிருந்தீங்க. அன்று முதல் இன்று வரை எங்களோட வீட்டு கதவு நான் அழைச்சதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருமாக கிளம்பி வந்து இங்க வந்துடுறாங்க. காவிரிகள் நிரப்பி வராங்க. காவிரி நிரப்பி வராங்க. சுவை இருக்குது. அந்த சுவை படுத்துறாங்க. உடனே பெருமானார் அவருடைய எல்லா ஓட்டையும் அடைக்கிறாங்க. எல்லா ஓட்டையும் அடைக்கிறாங்க.
அப்ப அபூபக்கர் சித்திக் சொல்றாங்க, நாம் இருவர் மட்டும் தானே இங்க இருக்கிறோம், வேற யாரும் இல்லை என்று சொல்லும் போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இல்ல நாம் இருவர் இல்ல, நாம் 3 பேர் இருக்கிறோம். நம்ம 3 பேர் தான், நம்மோடு அல்லாஹ் இருக்கிறான், நம்மோடு அல்லாஹ் இருக்கிறான்னு சொல்றாங்க. அந்த சமயத்துல என்ன செய்யுது, சுழந்திகளோடு வளைக்கட்டு, அதை சிலைச்சோடு வளைக்கட்டு, அதுல புறா வந்து முட்டையினது எல்லாம் குறுகிய நேரத்துல அல்லாஹ்வுடைய அற்புதங்கள் அங்க நடந்துகிட்டு இருக்கிறது. அப்ப அந்த புறாய் வந்து அங்க முட்டையினது என்ன எல்லா துவாரத்தையும் அடைத்து விட்டார்கள். ஒரு சின்ன துவாரம், அதை அபூபக்கர் ரலியல்லாஹு கால் பெருவிரலை வைத்து அடைத்து விடுகிறார்கள். கால் பெருவிரலை வைத்து அடைத்து விடுகிறார்கள். அப்போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை காண்பதற்காக ஒரு பாம்பு அங்க இருக்குது. ஒரு பாம்பு அங்க இருக்குது. பெருமானுடைய முகத்தை பார்க்க முடியாம அபூபக்கர் அந்த பாம்பு பெருமானாருடைய தொடையில யார் தூக்கி கொண்டிருக்கிறார்? அபூபக்கருடைய தொடையை பெருமானார் தூக்கி கொண்டிருக்கிறாங்க. நம்ம அசைந்தால் பெருமானாரை பிடித்து விடுவார்கள் என்பதற்காக அவங்க என்ன செய்றாங்க, அமைதியா அப்படியே இருக்கிறாங்க. வலி கொத்துக்கிட்டு இதனால வலி பொறுக்க முடியாத கண்ணிலிருந்து தண்ணீர் வெளியே ஓடுது. அந்த தண்ணி வந்து பெருமானார் சொல்றாங்க பட்டவங்க பெருமானார் எதிர்பார்க்கிறாங்க. இந்த சோழரை ஏன் நீங்க அலுவலகம் இருக்கல, இல்லை இது மாதிரி ஏதோ கால் எடுக்கிறாங்க. அந்த பாம்பு வெயில் இருக்குது. அந்த பாம்பை பார்த்து கேட்கிறாங்க, என்னுடைய பேரை நீங்க கேட்கிறாங்க. அப்போ அந்த பாம்பு கேட்குது, யார் சூழலாம் உங்களை காம்ப வைக்காம எல்லாம் எனக்கு அறிவித்து கொடுக்கணும், நீங்க தப்புக்கு வருவீங்கன்னு சொல்லி நான் இங்க பல காலமா இங்க தங்கி இருக்கிற உங்களை பார்க்கணும்னு சொல்லிட்டு உங்களுடைய பேரர் உங்களுடைய முகத்தை பார்க்காம அழைத்து வைக்காரு. அதனால நம்ம சொல்லிட்டு சொல்றோம்னா பெருமான் உங்களுக்கு உதவியை கொண்டு அபூபக்கருடைய அந்த பாம்பு வசதி இருக்கிற இடத்துல தொடர்றாங்க. அப்ப காவிரிகள் வந்து பாக்குறாங்க, யாரும் அவங்களுக்கு விலை உயர குழந்தையை வாங்கி அந்த குதிரையில் என்ன செய்வாங்களா, பயணம் செய்வாங்களா, ஸ்பீடா வேகமாக பயணம் செய்வதற்கு உண்டான அந்த வேகமாக போகக்கூடிய விஷயத்துல என்ன செய்யாங்க, அந்த பழக்கம் இருந்துச்சு சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள். அப்ப இதே போல வாங்கி கொண்டிருந்த பொழுது, பார்த்து கொண்டிருக்கும் போது அதனுடைய அந்த ஆசையின் காரணமாக, அதனுடைய முகப்பத்தின் காரணமாக என்ன செய்யப்படுகிறது, அல்லாஹுடைய கட்டளையுடைய நிறைவேற்றக்கூடிய விஷயம் அந்த குதிரையின் காரணமாக என்ன செய்யப்படுகிறது, விட்டுருச்சு. உதாரணமா சொல்றோம்னு பார்த்தா, என்ன செய்யறோம், கடையை வச்சிருக்கிறோம், கடையில வியாபாரம் செஞ்சுட்டு இருக்கோம், திடீர்னு என்ன செய்யறோம், தொழுவ போற நேரத்துல என்ன செய்யப்படுகிறது, நிறைய வியாபாரங்கள் வந்து தொழுகை போடக்கூடிய விஷயத்தை என்ன செஞ்சிருது, தடுத்துறது. அதே போல சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு இந்த குதிரை அல்லாஹ்வுடைய கட்டளைகளை ஏற்பதற்குண்டான விஷயங்களை தடுத்து விடுகிறது. இதன் காரணமாக நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, அத்தனை விலை உயர்ந்த குதிரைகளும் தன்னுடைய கரங்களால் வெட்டி சாய்க்கிறாங்க. யாருக்காக செஞ்சாங்க, அல்லாஹ்வுடைய கட்டளைகளை
என்ன செய்கிறது, நிறைவேற்றுவதற்கு தடுப்பாக இருந்த இந்த குதிரைகளை என்ன செய்கிறேன், நான் வெட்டுகிறேன் என்று சொல்லி எல்லாத்தையும் வெட்டிட்டாங்க. அல்லாஹ்வுக்காக தியாகம் செஞ்சுட்டாங்க, வெட்டிட்டாங்க. அல்லாஹ்தாலா இதற்கு பரிசாகத்தான் அல்லாஹ்தாலா என்ன செய்கிறான், நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ்தாலா காற்றை அல்லாஹ்தாலா வசப்படுத்தி கொடுக்கிறான். அந்த குதிரையை விட அல்லாஹ்தாலா வேகமாக போகக்கூடிய காற்றை அல்லாஹ்தாலா யாருக்கு வசப்படுத்தி கொடுக்கிறான், நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ்தாலா கொடுக்கிறான். நாம் செய்யக்கூடிய தியாகத்திற்கு அல்லாஹ்தாலா கண்டிப்பாக சத்தியமாக வல்லாஹி அல்லாஹ்தாலா நமக்கு தரக்கூடியவனாக இருக்கின்றான், நமக்கு அல்லாஹ்தாலா தரக்கூடியவனாக இருக்கிறான். அதனால ஒருபோதும் என்ன செஞ்சிடாதீங்க, நம்முடைய காசு பணம் போயிடுச்சு, நம்மளுடைய காசு பணம் போயிடுச்சு, நாம் சதக்கா செய்வதை கொண்டு ஒருபோதும் நம்மளுடைய செல்வங்களிலே ஒரு ரூபா கூட குறையாது. நாம் செய்யக்கூடிய சதக்காவிலிருந்து ஒருபோதும் குறைவுகள் ஏற்படாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். நம்ம சதக்காவை கொண்டு நீங்க என்ன செய்யுங்கள், சதக்காவை கொண்டு உங்களுடைய நோயை நீங்கள் என்ன செய்யுங்கள், ஷிஃபாவாக்கி கொள்ளுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு சொல்லி காட்டினார். சதக்காவை கொண்டு என்ன செய்யுங்க, நம்மளாம் என்ன செய்வோம், டாக்டர் என்ன சொல்லுவோம், டாக்டர் போய் பாருங்கப்பா, மனுஷன் என்ன சொல்லுவான், உங்க பக்கத்து வீட்டுல இருக்கா இது மாதிரி நோய் வந்துருச்சு, நீ என்ன செய்ய, இந்த டாக்டர் போய் பாருங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன விஷயம் என்னன்னு சொன்னா, உங்க சதக்காவை கொண்டு நீங்கள் என்ன செய்யுங்கள், உங்களுடைய நோயை ஷிஃபாவாக்கி கொள்ளுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார். அப்ப எவ்வளவு பெரிய விஷயங்கள், எவ்வளவு பெரிய இது இருக்கின்றது. அதனால ஒருபோதும் நம்மளுடைய காசு பணம் போயிடுச்சு, நம்ம சதக்காவை கொண்டினால இவ்வளவு ஆயிடுச்சு, இவ்வளவு கொடுத்துட்டோமே அப்படின்னு ஒருபோதும் நினைக்க கூடாது. உள்ளத்துல நம்ம கொடுக்கக்கூடிய விஷயத்தை இஹ்லாஸாக அல்லாஹ்விற்காக தரக்கூடிய விஷயமாக இருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் நிய்யத் என்பது, உள்ளத்தில் இருக்கக்கூடிய நிய்யத் என்பது மிக முக்கியமானதாக இருக்கின்றது. நபி உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி காட்டுவாங்க, இன்னமல் அமாலு பின்னியாத், இன்னமல் அமாலு பின்னியாத், உள்ளத்துல நடக்கக்கூடியதா என்ன செய்யுமா, செயல்ல ஏற்படும். உள்ளத்துல நினைக்கக்கூடாது, செயல்களில் ஏற்படக்கூடிய விஷயமா இருக்குது. அப்ப உள்ளத்துல என்ன விஷயங்கள், நல்ல விஷயங்களை நினைக்கிறோமோ அதுதான் செயல்ல செய்யப்படும். அப்ப உள்ளத்துல அல்லாஹ்விற்காக கொடுக்கிறேன், அல்லாஹ்விற்காக கொடுத்து விட்டேன், அல்லாஹ்விற்காகத்தான் செய்கிறேன் என்ற முழு நியத்தை உள்ளத்துல கொண்டு வரும். ஏன்னா சைத்தான் திடீர்னு எடுத்துருவான், இவங்க பாக்குறாங்க கொடுப்போம் அப்படின்னு நல்லா என்ன செய்வான் சைத்தான், நம்முடைய நல்ல அமல்களை அல்லாஹ் என்ன செய்வான், சைத்தான் கெடுத்துருவான். அதனால கொடுப்பதற்குனான நடுவிலும் அதற்கு இறுதியிலும் நம்ம என்ன செய்யணும், அல்லாஹ்வை நினைத்துக் கொண்டே கொடுக்க வேண்டும். செய்யலாம்ல இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் தஆலா எதை சொன்னோமோ எதை கேட்டோமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய தௌஃபீக்கை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்த அருள் புரிவானாக. வாஹிர் தஹ்வானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. குறிப்பாக இந்த மஜ்லிஸிலே அமர்ந்திருக்கும் நம் அனைவர்கள் மீதும் என்றென்று நின்று நிரபற்றுமாக ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய உதவியின் காரணமாக, அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய ஒரு நாட்டத்தின் காரணமாக அல்லாஹு தஆலா அவனுடைய இறையெல்லாம் காபாவை தரிசிக்கக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம்ம அனைவருக்கும் தந்திருக்கின்றான். இந்த விஷயத்திற்காக வேண்டி, அல்லாஹ் கொடுத்த இந்த மிகப்பெரிய ஒரு நியமத்துக்காக வேண்டி அல்லாஹ்விற்கு நாம் என்ன செய்ய வேண்டும், அதிகமாக நன்றி செலுத்துவதற்கு கடமைப்பட்டிருக்கின்றோம். அதிகமாக அல்லாஹ்விற்கு என்ன செய்ய வேண்டும், நன்றி செலுத்த வேண்டும். காரணம் என்ன, உலகத்தின் ரீதியா நம்ம பார்த்தோம்னு சொன்னா நமக்கு ஒரு தேவை இருக்கின்றது, நமக்கு ஒரு தேவை இருக்குது. இந்த நேரத்துல என்னன்னா, ஒரு விஷயத்திற்காக வேண்டி என்ன செய்யறோம், காசு பணங்களை புரட்டுறோம், காசு பணங்களை புரட்டி கொள்றோம். திடீர்னு என்ன செய்யறோம், அந்த காசு பணம் பத்தல, திடீர்னு ஒரு நபர்கிட்ட போய் நம்ம என்ன செய்யறோம், கேட்கிறோம், இதே மாதிரி காசு கம்மியா இருக்கு, இந்த விஷயத்திற்காக தேவைப்படுது, எனக்கு என்ன செய்யுங்க, எவ்வளவு காசு கொடுங்க. நம்ம தெரிஞ்சவங்கள்ட்ட, நம்ம உறவினர்கள்ட்ட, நம்ம நண்பர்கள்ட்ட இப்படி கேட்கிறோம். அப்ப அவர் என்ன செய்யறார், அந்த நேரத்துல அவர் அது உதவி செய்கிறார். அந்த உதவிக்கு மாறாக அவருக்கு என்ன செய்யறோம், நன்றி செலுத்துகிறோம். அவருக்கு என்ன செய்யறோம், நன்றி செலுத்து. இதே போன்ற அவருக்கு ஒரு நிலைமைகள் வரும் பொழுது அவருக்கு நம்ம என்ன செய்யறோம், உதவி செய்யறோமா இல்லையா, கண்டிப்பா உதவி செய்வோம். அதே போலதான் அல்லாஹ் நமக்கு நிஅமத்தை அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கிறான். எவ்வளவு பெரிய ஒரு நிஅமத், அவனுடைய இறையெல்லாம் காபாவை, கண்ணியமிக்க காபாவை தரிசிப்பதற்குண்டான வாய்ப்பை அல்லாஹ் தஆலா நமக்கு கொடுத்திருக்கிறான். அப்ப இவ்வளவு பெரிய விஷயத்திற்காக அல்லாஹ்வுக்கு நம்ம எவ்வளவு நன்றி செலுத்தினாலும் அது என்ன செய்யப்படாது, ஈடாக. வாழ்க்கை முழுவதும் அல்லாஹ்விற்கு கொடுத்த நியமத்திற்காக வேண்டி நம்ம என்ன செய்யலாம், நியமத்துக்காக வேண்டி எவ்வளவு நன்றி செலுத்தினாலும் என்ன செய்ய முடியாது, அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தி என்ன செய்யாது, நம்மளுடைய ஆயுள் காலம் வேண்டாம் முடியலாமே தவிர அல்லாஹ்வுக்கு அந்த நன்றி என்பது முடியவே முடியாது. ஏனென்று சொன்னால் கொடுத்த நியமத்திற்கு நாளை மறுமையிலே அல்லாஹ்விடத்திலே பதில் சொல்லும். நாளைக்கு அல்லாஹ் இடத்துல என்ன செய்யணும், பதில் சொல்லணும், கேள்விகள் கேட்கப்படும். எந்த அளவுக்கு என்று சொன்னால், நம்மளாம் ஒரு விஷயம் கேள்விப்பட்டிருப்போம், 3 நாளுடைய பசி,
எப்படி 3 நாளுடைய பசி. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வீதிக்கு வராங்க, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வீதிக்கு வராங்க. எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் என்ன செய்யறாங்க, 3 நாளுடைய பசி, 3 பேர் இருக்கிறாங்க, என்ன பண்றதுன்னு தெரியல, என்ன பண்றது யோசிச்சுட்டு இருக்காங்க. திடீர்னு ஒரு தோழருடைய வீட்டில இருந்து என்ன செய்யப்படுகிறது, உணவு ஏற்பாடு நடந்து அவங்களுக்கு என்ன செய்யப்படுது, அந்த உணவு ஏற்பாடுக்காக வேண்டி அழைப்பு வருது. அப்ப என்ன செய்யறாங்க, 3 பேர் அந்த வீட்டுக்கு போறாங்க. பசியின் காரணமாக என்ன செய்யறாங்க, ரொட்டி துண்டுகள் வைக்கப்படுகிறது. அந்த ரொட்டி துண்டு எடுத்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்யறாங்க, எடுத்து சாப்பிடுறாங்க. அப்ப எடுத்து சாப்பிடும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க உமரை பார்த்து, யா உமர், ஓ உமரே, இந்த சிறிய ரொட்டி துண்டுக்கும் நாளை மறுமையிலே அல்லாஹ்விடத்திலே பதில் சொல்ல வேண்டும் என்றதாக நபி ஸல்லல்லாஹு சொல்லி காட்டுறாங்க. அப்ப உமர் ரசூலுல்லாஹ் பார்த்து கேட்கறாங்க, யா ரசூலல்லாஹ், எங்களுடைய கரங்கள் என்ன செய்கிறது, போர்களிலே ரத்தத்தை சிந்துகிறது. 3 நாள் பசிக்கு கிடைக்கப்பட்ட பிறகு கிடைக்கப்பட்ட இந்த ரொட்டி துண்டுக்கும் நாளை மறுமையிலே அல்லாஹ்விடத்திலே பதில் சொல்ல வேண்டுமா? என்ன சொல்றாங்க, 3 நாள் பசியா இருந்திருக்கிறோம், அதற்கு பிறகு இந்த சிறிய ரொட்டி துண்டுக்கு நாளை மறுமையிலே அல்லாஹ்விடத்திலே பதில் சொல்ல வேண்டுமா அப்படின்னு உமர் ரலியல்லாஹு கேட்கும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், ஞாம் யா உமர், ஆம், இந்த சிறிய ரொட்டி துண்டுக்கும் நாளை மறுமையிலே அல்லாஹ்விடத்திலே பதில் சொல்ல வேண்டும் என்றதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார். அப்ப நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு சொட்டு தண்ணீருக்கும் நாளை மறுமையிலே என்ன செய்யப்படும், கேள்விகளை கேட்கப்படக்கூடியதாக இருக்கின்றது. நாம் அல்லாஹ்விற்கு அதிகமான முறையில் நன்றி செலுத்துவதற்கு நாம் எல்லாம் கடமைப்பட்டிருக்கிறோம். யார் அல்லாஹ்விற்கு அல்லாஹ் கொடுத்த நியமத்திற்காக வேண்டி யார் அதற்கு அல்லாஹ்விற்கு மாறாக நன்றி செலுத்துகிறார்களோ, அல்லாஹ்வுக்கு யார் அருள் புரிகிறார்களோ, அல்லாஹ்விற்கு யார் அதிகமான முறையில் நன்றி செலுத்துகிறார்களோ, அல்லாஹ் தஆலா அந்த நியமத்துகளை ஃபஸாதஹு, அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான், அந்த நியமத்தை அல்லாஹ் தஆலா அதிகப்படுத்துறான். நன்றி செலுத்துவதன் மூலமாக அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான், இரட்டிப்பாக அல்லாஹ் தஆலா தரக்கூடியவனாக இருக்கின்றான். தரணுமா இல்லையா? ஒரு விஷயத்தை ஒரு மனிதருக்கு நம்ம நன்றி செலுத்துறோம், அவர் அடுத்த முறையில இவர் என்ன செஞ்சார், எனக்கு நன்றி செலுத்தினார், இவருக்கு எனக்கு ஒரு தேவைகள் வரப்ப இவர் எனக்கு என்ன செஞ்சார், உதவி செஞ்சாரு, இப்ப இவரு கஷ்டமா இருக்காரு, இவருக்கு இதை விட அதிகமாக கொடுப்போம்னு நம்ம என்ன செய்வோம், யோசிப்போமா இல்லையா? உலக ரீதியா மனசு ரீதியா பார்த்தா அப்படிதான். அதே போலதான் அல்லாஹ்விற்கு நாம் கொடுத்த நியமத்திற்காக வேண்டி அல்லாஹ்விற்கு நாம் நன்றி செலுத்தினோம் என்று சொன்னால்